குட் மார்னிங் டீச்சர்ஸ். நம்ம என்லைட்டட் இங்கிலீஷ் மேகசினில் ஒரு 14 கண்டென்ட்ஸ், ஒரு 14 டாபிக்ஸை நம்ம ஃபைனலைஸ் பண்ணியிருக்கோம். அந்த 14 டாபிக்ஸையும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எப்படி கொண்டு போகலாம், அவங்கள எப்படி அனலைஸ் பண்ண சொல்லலாம், எப்படி அவங்கக்கிட்ட இருந்து நம்ம ஆன்சர்ஸ் கலெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக நம்ம செலக்ட் பண்ணியிருக்க டாபிக் கேரக்டர் க்ரானிக்கல்ஸ். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 4th யூனிட்டில் படிக்கிற ப்ரோஸ், போயம், ஸ்டோரி இது மூணுத்துலேயுமே அவங்க படிக்கிற கேரக்டர்ஸை பற்றி இதில் பேசலாம். அந்த பர்டிகுலர் கேரக்டரோட மோட்டிவ்ஸ் என்ன, மோட்டிவேஷன்ஸ் என்ன, அதோட பர்சனாலிட்டி எப்படி இருக்குது, பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ் என்ன, கேரக்டர் எப்படி இருக்குது, குட் கேரக்டரா பேட் கேரக்டரா, அந்த கேரக்டரோட இண்டிவிஜுவல் கேரக்டரோட அந்த ஸ்டோரி ஃபுல்லாக இருக்க டெவலப்மெண்ட் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக இதில் டிஸ்கஸ் பண்ணலாம். என்னென்ன கேரக்டர்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். 17 ஆரஞ்சஸ் லெசனில் கிளெம் கேரக்டர் இருக்கும், போங்கோ இருக்குது, நரேட்டர் கேரக்டர் இருக்குது, அப்புறம் அந்த டாம், பெக்கி, தச்சஸ் கேரக்டர்லாம் இருக்காங்க. இப்போ இதில் கிளெம் பற்றி பேசுகிறப்ப அவர் எப்படி அந்த கேட்டை யூஸ் பண்ணி அந்த டச் சீஸை தெரியாமல் கொண்டு போனார், போங்கோ எப்படி அந்த நரேட்டரை அந்த 17 ஆரஞ்சஸோட பிடிச்சாரு அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இது கரெக்டாக இருந்தாலும் கரெக்டுன்னு சொல்லலாம், இல்லை தப்பு இருந்தாலும் தப்புன்னு சொல்லலாம். அவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி அவங்களோட இமேஜினேஷன் இருக்கும் அதை நம்ம டீட்டெயிலாக நம்ம ஆன்சர் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஆன்சர் ஒரு 6 to 8 லைன்ஸ்குள்ளே இருந்தால் கரெக்டாக இருக்கும். செகண்ட் டாபிக் ப்ரோஸ் இன்சைட்ஸ். ப்ரோஸில் வர ஸ்டோரி ஆர் தீம் ஆர் கான்செப்டை பற்றி ஸ்டூடெண்ட்ஸ் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த ஸ்டோரி அவங்களுக்கு பிடிச்சிருக்கா, ஏன் பிடிச்சிருக்கு, பிடிக்கலையா, ஏன் பிடிக்கலை அப்படிங்கிறத பற்றி பேசலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இது லெசனுக்கு மட்டும்தான். அப்போ 17 ஆரஞ்சஸ் லெசனில் அவங்களுக்கு என்னென்ன பிடிச்ச கான்செப்ட்லாம் இருக்குது, பிடிக்கலைன்னா ஏன் பிடிக்கலை அப்படிங்கிறத பற்றி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே கேட்கலாம். இதை ஒரு 6 to 8 லைன்ஸில் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். எப்படி நரேட்டர் எஸ்கேப் ஆனார், அந்த கிளம் எப்படி அந்த டச் சீஸை கொண்டு போனார், இதில் அவரோட மோட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக நம்ம அந்த லெசனை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒரு 6 to 8 லைன்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நம்ம ஆன்சர் கலெக்ட் பண்ணி வச்சுக்க போகிறோம். நம்ம தேர்டாக பார்க்க போகிற டாபிக் பொய்டிக் பேலட். அந்த யூனிட்டில் இருக்க போயமை பற்றின ஒரு டீட்டெயிலாக ஒரு டிஸ்கஷன் பண்ண போகிறோம். அந்த போயமோட தீம் என்ன ஆர் அதோட கான்செப்ட் என்ன, நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டீங்களா, உங்களுக்கு அது எப்படி யூஸ் ஆகும், அதில் இருக்க லிட்டரரி டிவைசஸ் என்ன, அந்த போயமோட ஸ்ட்ரக்சரை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் ஸ்டூடெண்ட்ஸோட ஓன் இன்டர்பிரிட்டேஷன்ஸ், அவங்களோட இமேஜினேஷன்ஸ், அவங்களோட கருத்துக்களை பற்றி நம்ம இங்கே பதிவு பண்ண போகிறோம். அந்த போயமில் இருக்க ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் எப்படி இருக்குது, ஈஸியாக இருக்கா இல்லை டஃப்பாக இருக்கா, அந்த போயமோட சென்ட்ரல் ஐடியாஸ் என்ன, இதெல்லாம் அந்த போயமை பற்றி மட்டும்தான் நம்ம ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டூடெண்ட் அந்த போயமில், அதாவது அந்த ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட், அந்த ஸ்பைடர் அண்ட் த ஃப்ளை போயமில் இருந்து அவர் என்ன கற்றுக்கிட்டாரு, எப்படி நம்ம ஒரு எதிரிக்கிட்ட இருந்து, ஒரு அன்னோன் பர்சன், ஒரு ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட இருந்து நம்ம எப்படி சேஃபாக இருக்கணும், எப்படி நம்மளை தற்காத்துக்கணும் அப்படிங்கிறத அந்த போயம்லேருந்து எப்படி கற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த கொஷினை கேட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து நம்ம ஆன்சர் கலெக்ட் பண்ணிக்கலாம். 4th டாபிக் பாருங்கள், சப்ளிமெண்ட்ரி இன் டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ. இதில் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஸ்டோரி படிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு அவங்க பிடிச்ச கேரக்டரை இருக்க வர சீன் ஆர் ஸ்டோரியை ரீக்ரியேட் பண்ணலாம், அதாவது டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ இதை ஆப்போசிட்டாக முடிஞ்சிட என்ன நடந்திருக்கும், இந்த ஸ்டோரி இதுக்கப்புறமா என்ன நடந்திருக்கும், அதை ஒரு ஹீரோ சைடில் இருந்தும் ஒரு வில்லன் சைடில் இருந்தும் நம்ம அதை ஜஸ்டிஃபை பண்ணலாம். இந்த ஸ்டோரியை பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன ஆன்சர் ஸ்டூடெண்ட் என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், அதாவது அந்த ஆன்சரை நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றி சொல்கிறப்ப அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஸ்டோரியை நல்லா புரிஞ்சிருப்பாங்க. இதில் ஒரு கொஷின் பாருங்கள், த வே ஐ கேன் ஜஸ்டிஃபை டாம்ஸ் மிஸ்chievous ஆக்ட் ஆன் த கேட். ஏன் என்ன மாதிரியான சேட்டைகளை எதுக்காக அந்த டாம் அந்த கேட் கிட்ட, அந்த பூனைக்குட்டி கிட்ட அவர் பண்ணார், இதுக்கான ரீசன் என்ன, அது கரெக்டாக தப்பா அப்படிங்கிற ஒரு ஆன்சர்ஸை ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து நம்ம கலெக்ட் பண்ணலாம். அடுத்தது எக்ஸ்டெண்ட் த ஸ்டோரி. ஒருவேளை ஸ்டோரி இந்த மாதிரி முடிஞ்சிருந்தால் என்னென்னலாம் நடந்திருக்கும், ஒருவேளை ஸ்டோரிக்கு என்னென்னலாம் என்ன மாதிரி கன்க்ளூஷன்ஸ், என்னென்ன மாதிரி கிளைமேக்ஸ்லாம் கொடுக்கலாம், நம்ம புக்கில் கொடுத்துருக்கிற கிளைமேக்ஸ் கரெக்டாக, அந்த எண்டிங் கரெக்டாக, இல்லை அவர் வேறு விதமாக எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஆன்சர்ஸை இந்த 4th டாப்பிக்கில் சப்ளிமெண்ட்ரி இன் டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் எந்த மாதிரியான ஆன்சரை ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து நம்ம வெல்கம் பண்ணலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற டாபிக் கிராமர் கிளினிக். அந்த யூனிட்டில் என்ன கிராமர் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருக்காங்க அதை பற்றினா ஷார்ட் நோட்ஸ் கொடுக்கலாம். அந்த கிராமரோட யூஸ் என்ன, அதை எப்படி அவங்க எக்ஸாமுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ப்ராக்டிக்கல் லைஃப்க்கு எப்படி யூஸ் பண்ணுவாங்க, இல்லை டெய்லி பேசுகிறப்ப அந்த கிராமரில் வர யூஸை எப்படி அவங்க பயன்படுத்துகிறாங்க, கிராமரோட பயன்பாட்டை எப்படி அதை எடுத்துக்கிறாங்க, அந்த கிராமரில் இருக்க
ஈஸியான பார்ட் என்ன, டஃப்பான பார்ட் என்ன அப்படிங்கிறத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் டிஸ்கஸ் பண்ணலாம். இதில் ஒரு கொஷின் பாருங்கள். 4th யூனிட்டில் மொடல் ஆக்சிலரிஸ் இருக்குது. எந்த மாதிரியான மொடல் ஆக்சிலரிஸை நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுறோம்? ஃபார் எக்ஸாம்பிள், கேன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஷால் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நம்ம கேட்கலாம். அடுத்தது ஃப்ரேசல் வெர்ப்ஸ் இருக்குது. ஃப்ரேசல் வெர்ப்ஸ் ஏன் ரொம்ப இம்பார்ட்டண்ட், அது எதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, அதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற கொஷினுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து நம்ம ஆன்சரை கேட்கலாம். அடுத்தது கொஷின் நம்பர் 6, வொக்காபுலரி விசிட்டர்ஸ். இது கொஷின் கிடையாது, இந்த டாப்பிக்கில் 6th இருக்கிறது வொக்காபுலரி விசிட்டர்ஸ். இதில் ப்ரோஸ், போயம், ஸ்டோரி இது 3த்தில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதில் என்னென்ன நியூ வேர்ட்ஸ் எல்லாம் அவங்க கற்றுக்கிட்டாங்களோ, என்னென்ன நியூ வேர்ட்ஸ்லாம் அதில் கொடுத்துருக்காங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த வேர்டோட டிக்ஷனரி மீனிங், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸை ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கலாம். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒரு 5லேருந்து 10 வேர்ட்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். அதோட மீனிங்கும் அதோட எக்ஸாம்பிளும் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இங்கே கொடுத்துருக்கிற வேர்டு வந்து பிப்ஸ். இது வந்து 17 ஆரஞ்சஸ் லெசனில் இருக்கிற ஒரு வேர்டு. அந்த வேர்டோட மீனிங் என்ன? ஸ்மால் ஹாட் சிட்ஸ் இன் எ ஃப்ரூட். எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? ஐ த்ரூ த பிப்ஸ் ஆஃப் த கிரேப்ஸ் வைல் ஈட்டிங். இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நியூ வொக்காபுலரியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப அவங்களோட வொக்காபுலரி நாலேஜ் ரொம்பவே டெவலப் ஆகும். இந்த மேகசின்காக பண்ணுறப்ப அந்த லெசன் ஃபுல்லாக இருக்கிற அத்தனை வொக்காபுலரிஸும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணி பார்ப்பாங்க. எல்லா வேர்ட்ஸோட மீனிங் ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். அடுத்ததாக இதில் லிட்ரரி கிராஸ்வேர்டு அப்படின்ட்டு ஒரு டாபிக் இருக்குது. லெசன், போயம், ஸ்டோரியிலேருந்து சில வேர்ட்ஸோட மீனிங்கை கொடுத்து அந்த வேர்ட்ஸ் எப்படி அந்த கிராஸ்வேர்ட்ஸ் பசிலில் நம்ம ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுக்கலாம். இது ஸ்டூடெண்ட்ஸ் நிறையவே பார்த்துருப்பாங்க. ஜென்ரல் நாலேஜ் புக்கில் இருக்கும், சயின்ஸ் புக்கில் இருக்கும், சோஷியல் புக்கில் இருந்துக்கலாம். மேக்ஸிமம் ஜென்ரல் நாலேஜ் புக்கில் பார்த்துருப்பாங்க. ஸோ இந்த நம்ம இங்கிலீஷ் மேகசினுக்கு லிட்ரரி கிராஸ் வேர்ட்ஸை செலக்ட் பண்ணாலும் ஓகே. டீச்சர்ஸ், நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டாபிக் வந்து ஆர்ட் அண்ட் வேர்ஸ். இதில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு பிடிச்ச டயக்ராமாக ட்ரா பண்ணலாம். எதை பற்றின டயக்ராமாக இருக்கணும்னா, ப்ரோஸ், போயம், ஸ்டோரியில் அவங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் ஆர் அவங்களுக்கு பிடிச்ச சீன், அவங்களுக்கு பிடிச்ச காட்சிகளை ஒரு இமேஜின் பண்ணி அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ படி எப்படி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த நரேட்டர் எப்படி வேகமாக அந்த 17 ஆரஞ்சஸை சாப்பிட்டுட்டு இருந்தார், பூங்கோ எப்படி அந்த போலீஸ் அந்த நரேட்டரை பிடிச்சிட்டு திட்டிகிட்டு இருந்தார், ஆர் அந்த ஸ்பைடர் அந்த ஃப்ளை போயமில் எப்படி அந்த ஒரு டேஞ்சரஸான ஒரு பிளேஸாக அந்த ஸ்பைடரோட வெப் இருக்குது, சிலந்தி வலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ட்ரா பண்ண சொல்லலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் வந்து டீச்சர்ஸ் கார்னர். இது நம்ம டீச்சர்ஸ்க்குனே இருக்கிற ஒரு டெடிகேட்டட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம என்ன டீச்சிங் ஐடியாஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம், என்னென்ன ப்ராக்டிஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம், அதை பற்றி ஷேர் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்ல போகிற மோட்டிவேஷனல் மெசேஜ் இதை கொடுக்கலாம். நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜை பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இதில் சொல்லலாம். ஒரு 5 to 10 லைன்ஸில், ஒரு 5 to 8 லைன்ஸில் நம்ம சொல்லலாம். இதில் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குற அட்வைஸாக இருக்கட்டும், எக்ஸாம் ப்ரிப்பரேஷனாக இருக்கட்டும், என்னென்ன காமன் மிஸ்டேக்ஸ் அவங்க பண்ணுவாங்க, அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம், நியூ லேர்னிங் டெக்னிக்ஸை இதில் சொல்லலாம். இதில் வந்து ஸ்டடி டிப்ஸை கொடுக்கலாம், ஃபன்னி கோட்ஸ் கொடுக்கலாம். நிறைய நமக்கு என்னென்ன நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டலாம் நம்ம கிளாஸ் ரூமில் சொல்கிறோமோ, இந்த மேகசினில் இந்த மேகசினை யூஸ் பண்ணி நம்ம எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்ம இதை சொல்ல போகிறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஸ்டூடெண்ட் ஸ்பாட்லைட். நம்ம கிளாஸ் ரூம்குள்ளே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டே நம்ம ஒரு சில இன்டர்வியூ எடுக்க சொல்லலாம். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கிலீஷ்னால் ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு ஏன் இங்கிலீஷ் ரொம்ப பிடிக்கும், இங்கிலீஷில் என்னென்னலாம் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் இருக்குது, ரீடிங் பிடிக்குமா, ரைட்டிங் பிடிக்குமா, அவர் பப்ளிக் ஸ்பீக்கிங், மேடையில் பேசுகிறது அவங்களுக்கு பிடிக்குமா, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறாங்க. இதை நம்ம வந்து ஒரு இன்டர்வியூ மெத்தடை நம்ம கண்டக்ட் பண்ணலாம். ஸ்டூடெண்ட் ஒரு கொஷின் கேட்குறாங்க, இங்கிலீஷ் உனக்கு ஏன் பிடிக்கும், இங்கிலீஷில் உனக்கு என்னென்னலாம் பிடிச்சது இருக்குது அப்படிங்கிறத கேட்கலாம். அவங்க கொடுக்குற ஆன்சரை ஒரு இன்டர்வியூவில் கலெக்ட் பண்ணுற ஆன்சரை நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாமே ரெக்கார்ட்னா இதில் வந்து ரைட்டிங் மட்டும்தான். நம்ம வந்து மேகசினில் ஒரு டெக்ஸ்ட்டாக தான் நம்ம கொடுக்க போகிறோம், வீடியோவும் நம்ம எதுவும் கொடுக்க போகிறதில்ல. அடுத்ததாக பார்க்க போகிற டாபிக் வந்து த பப்ளிக் எக்ஸாம் காம்பஸ். இதில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஆன்சரை பற்றின ஒரு டீட்டெயிலாக ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி புரிஞ்சு வச்சுருக்காங்க. அந்த 9th ஸ்டாண்டர்ட் கொஷின் பேப்பரில் ஏற்கனவே என்னென்ன கொஷின் பேப்பரில் என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க, அதில் வர முக்கியமான கொஷின்ஸ் என்ன, ரிப்பீட்டட் கொஷின்ஸ் என்ன, காமன் கொஷின்ஸ் என்ன, அதில் எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம், எந்தெந்த கொஷினுக்கு எவ்வளோ நேரத்தில் ஆன்சர் பண்ணலாம், என்னென்ன எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது, அவங்களோட அட்வைஸ் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன, எப்படியெல்லாம் டிப்ஸ் கொடுக்குறாங்க, எவ்வளோ நேரத்தில் எக்ஸாம் எழுதி முடிக்கலாம், பேராகிராஃபை எவ்வளோ நேரத்தில் எழுதலாம், நோட்டீஸ் ரைட்டிங் எவ்வளோ நேரத்தில் பண்ணலாம், அட்வர்டைஸ்மெண்ட்டை எவ்வளோ நேரத்தில் பண்ணலாம் அப்படின்ட்டு
ஸ்டூடெண்ட்ஸ் தங்களுக்குள்ளே பேசி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இந்த ஆன்சர் கொடுக்க போகிறாங்க. நாம் இதை படிக்கிறது மூலமாக நம்ம எல்லா ஸ்கூலில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறாங்க. அப்போ இந்த பப்ளிக் எக்ஸாம் காம்பஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம் கொஷின் பேப்பரே அனலைஸ் பண்ண போகிறாங்க. அதாவது போன வருஷம் இந்த கொஷின்லாம் ரிப்பீட்டடாக வந்திருக்கு, பேராகிராஃபில் இது வந்திருக்கு, நோட்டீஸ் ரைட்டிங்கில் இந்த கொஷின் வந்திருக்கு, பிக்சர் காம்ப்ரிஹென்ஷனில் இந்த பிக்சர் தான் அடிக்கடி வந்திருக்கு அப்படிங்கிறத ஏற்கனவே வச்சுருக்க பழைய கொஷின் பேப்பர்ஸ் வச்சு அனலைஸ் பண்ண போகிறாங்க. அதிலிருந்து காமனாக நம்ம என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம், அதை எப்படி சரி பண்ணலாம், டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணலாம், எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன, எவ்வளோ நேரம் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷனை ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஆன்சரை நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்க போகிறோம். அடுத்தது இன்டர்வியூஸ் வித் த டாப்பர்ஸ். நம்ம ஸ்கூலில் இப்போ 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை பண்ணுறோம்னா 10th முடிச்சுட்டு 11th இருப்பாங்க இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்கலாம், நீங்கள் எப்படி எக்ஸாமில் அவ்வளோ மார்க் வாங்கினீங்க, எப்படி ஃபஸ்ட் மார்க் வந்தீங்க, இங்கிலீஷில் எப்படி இவ்வளோ மார்க் வாங்கினீங்க, உங்களோட ஸ்டடி டிப்ஸ் என்ன, உங்களோட ரீடிங் ஹேபிட்ஸ் என்ன, நீங்கள் என்னென்ன மெத்தட்ஸ்லாம் நீங்கள் படிக்க யூஸ் பண்ணீங்க அப்படிங்கிற ஆன்சர்ஸை நம்ம ஏற்கனவே அந்த அச்சீவ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம். கொஷின் நம்பர் 9 ஒன்று தான். கொஷின் நம்பர் 9ல் நம்ம கிளாஸ்க்குள்ளே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே இருந்து நம்ம ஒரு இன்டர்வியூ மெத்தடில் கொஷின் கேட்டு இங்கிலீஷை ஏன் பிடிக்கும் அப்படிங்கிறத நம்ம கேட்க போகிறோம். இது வந்து இன்டர்வியூ வித் த டாப்பர்ஸ். அதாவது அப்போ நம்ம சீனியர்ஸ் இருப்பாங்க, நம்ம அந்த 9th ஸ்டாண்டர்ட் பசங்களோட சீனியர்ஸ் 11th இருப்பாங்க இல்லையா, அவங்களில் ஃபஸ்ட் மார்க் வந்தவங்க, அதிகமான மார்க் வாங்கினவங்க, அவங்க எப்படி படித்தாங்க, என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் எப்படிலாம் எழுதி பார்த்தாங்க, அவங்களோட ஸ்டடி டிப்ஸ் என்ன, டைம் மேனேஜ்மெண்ட் என்ன அப்படிங்கிறத கேட்டு ஒரு 5 to 8 லைன்ஸில் நம்ம ஆன்சர்ஸை நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு போகிறோம். அடுத்தது ரிவ்யூஸ் அண்ட் ட்ரிக்ஸ். இதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் புக்கில் இருக்கிற லெசன்ஸை பற்றி ரிவ்யூஸ் பண்ணலாம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோஸ், போயம், ஸ்டோரி எல்லாமே அவங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்துச்சு, அது எப்படி அவங்கள திங்க் பண்ண வச்சது, அது அவங்களுக்கு எப்படி நிறைய அட்வைஸ் கொடுத்துச்சு அப்படிங்கிற ஒரு கொஷின்ஸ் எல்லாமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து நம்ம கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒய் ஐ லைக் த 17 oranges லெசன், ஸ்பைடர் அண்ட் த ஃப்ளை போயம் ஏன் எனக்கு பிடிக்கும், அந்த போயம்லேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது என்ன, கேட் அண்ட் த பெயின் கில்லர் ஸ்டோரியிலேருந்து நான் என்னென்னலாம் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு ரிவ்யூஸ், அதாவது ஒரு விமர்சனம் மாதிரி அந்த லெசனை படித்து முடித்ததுக்கப்புறமா அவங்கக்கிட்ட இருந்து என்ன மாதிரியான மாற்றங்கள், தாக்கங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். 13th நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பியாண்ட் த சிலபஸ். இது வந்து நம்ம டீச்சர்ஸ்க்கான டாபிக்னே சொல்லலாம். நம்ம டெக்ஸ்ட் புக் தாண்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம டீச்சர்ஸ் என்னென்ன மாதிரியான ஆர்டிகல்ஸை சஜஸ்ட் பண்ணலாம், புக்ஸை சஜஸ்ட் பண்ணலாம், ஒரு டிக்ஷனரிஸை பற்றி சொல்லலாம். இதெல்லாம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இதெல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, இதோட சோர்ஸஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப நிறைய தேவைப்படும் அப்படின்ட்டு எதெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச்சர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ அதை பற்றி இங்கே சொல்லலாம். அது வந்து ஒரு புக்ஸாக இருக்கலாம், மூவிஸாக இருக்கலாம், இல்லை ஒரு ஆன்லைன் சோர்ஸஸாக இருக்கலாம். இது வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்டடீஸ்க்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அவங்களோட கரிக்குலம், அவங்களோட சிலபஸை தாண்டி இது அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். லாஸ்ட்டாக பார்க்க போகிற கண்டென்ட் வந்து ஹாப்பி கிளிக் ஆஃப் மை கிளாஸ் ரூம். நம்ம இங்கிலீஷ் பீரியடில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்க போகிறோம். அதை மேகசினில் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். இதை பார்க்குறப்ப மற்ற டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மேகசினை பார்க்குறப்ப நம்மள மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட இங்கிலீஷ் கிளாஸ் ரூமில் எப்படி இருக்காங்க, அவங்களோட இங்கிலீஷ் டீச்சர்ஸ்லாம் யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது ரொம்பவே கொஞ்சம் மற்ற எல்லா டாபிக்ஸை விட கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாகவே இருக்கும். நம்ம மேகசினில் இதில் ஒரு 4 to 5 பிக்சர்ஸ் இதில் நம்ம கிளாஸ் ரூமில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸோடு எடுத்துக்கிட்ட ஒரு பிக்சர்ஸை நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். டீச்சர்ஸ், இது வரைக்கும் நான் இந்த 14 கண்டென்ட்ஸில் இருந்து என்னோடய சஜஷன்ஸை நான் சொல்லியிருக்கேன். எப்படி இந்த 14 கொஷின்ஸை ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்கலாம், எப்படி ஆன்சரை கலெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஒப்பீனியன்ஸ், இந்த மாதிரி கொஷின்ஸையும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்கலாம், நம்ம மேகசினில் இதெல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் உங்களோட சஜஷன்ஸை நீங்கள் சொல்லுங்கள். இந்த மேகசின் அட்டம்ப்ட்டுங்கிறத ஃபஸ்ட் டைம் நம்ம பண்ணுறோம். இதோட யூசஸ் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூனிட்டை நம்ம செலக்ட் பண்ணுறோம்னா அதில் இருக்க ப்ரோஸ், போயம், ஸ்டோரியை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீட்டெயிலாக அதை வந்து படிப்பாங்க. புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து எந்த அளவுக்கு பாசிபிள்னு எனக்கு தெரியல. ஆனால் இதை ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒரு மேகசினை நம்ம க்ரியேட் பண்ணுறப்ப இதோட சக்ஸஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களோட சஜஷன்ஸ் சொல்லுங்கள் டீச்சர்ஸ். இதை நம்ம பண்ணலாமா, வேறு என்னென்ன டாபிக்ஸ் நம்ம சேர்க்கலாம், ஆர் இது வரைக்கும் போதுமா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் டீச்சர்ஸ். தேங்க்யூ.